நதிகள் எங்க உருவாகுது, எங்க முடிவடையுது, அதனுடைய வழித்தடங்கள் என்ன என்பது பற்றி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அந்த 6வதா அமைஞ்சிருக்கிறது சிந்து நதி. இது பாகிஸ்தான் பகுதிகளுக்குள் தான் பிரதானமாக பாய்ந்தோடுது. திபெத்திய பீடபூமியில் உள்ள மனசரோவர் ஏரியில் இருந்து உருவாகி லடாக் மற்றும் ஜம்மு காஷ்மீரின் சில பகுதிகள் வழியா பாய்ந்து பாகிஸ்தானை அடைந்து இறுதியில அரபிக்கடல்ல கலக்குதுங்க. இந்த நதியினுடைய மொத்த நீளம் சுமார் 3180 கிலோமீட்டர். ஆனா இந்தியா வழியா சுமார் 800 கிலோமீட்டர் நீளமே பாய்ந்தோடுது. அடுத்து 5வது இடத்துல அமைஞ்சிருக்கிறது நர்மதா. இது தோராயமாக 1312 கிலோமீட்டர் தூரம் நீள்கிறது. மத்திய பிரதேசத்தில் உள்ள அமர்காண்ட் பகுதியில் இந்த நதி உருவாகுது. இது மத்திய பிரதேசம், மராட்டியம் மற்றும் குஜராத் மாநிலம் வழியா மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடல்ல கலக்குது. இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் ஏராளமான இடங்கள் செழிப்பதற்கு இந்த நதி காரணமா அமைஞ்சிருக்குதான். நீர்ப்பாசனம், நீர்மின் உற்பத்தி மற்றும் நீர் விநியோகத்திற்காக இந்த ஆற்றின் குறுக்கே பல அணைகள் மற்றும் நீர்த்தேக்கங்கள் கட்டப்பட்டிருக்கு.